பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொருட்படுத்தி நீர் உம்முடைய ஒத்தாசையோடு ஒவ்வொரு மனிதர்களுடைய இதயங்களில பேசும்படியாக, உம்மை அறிந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, அவர்களுடைய மறைக்கப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்துல திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள, உம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படும் வழி நடத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும். வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில அந்த வார்த்தைகளை சேர்த்து வைக்க, அந்த சோலிலே அவர்கள் அந்த உணவாக இதொரு இருதயத்திலேயும் சோலிலேயும் அவர்கள் சேர்த்து வைத்து நீர் அவர்களுடைய துன்பத்தில பிரமிசை கொடுக்கும்படியாக, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக, கண்ணீரை களிப்பாக மாற்றும்படியாக, அழுகையின் பள்ளத்தாக்கில இருந்து அவர்களை சந்தோஷத்தின் பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்லும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக உம்முடத்தில அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இழுத்துக் கொள்ளும்படியாக இந்த கடைசி காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதல்கள் வர, ஒவ்வொரு தேசங்களும் ஒரே நேரத்தில் இந்த ரேடியோ கூட எங்கெங்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில முழங்காலில இருந்த அந்த மெய்யான தேவனை தேடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன் தான் மெய்யான தேவன், எங்களை உருவாக்கின தேவனைத்தான் நாங்கள் வர்ஷிப் பண்ண வேண்டும், அவருக்கு தான் மகிமையை கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். பாருங்கள், எங்களுக்கு தேவையான எல்லா உணவுகள், மச்சங்கள், மரக்கறிகள், பழங்கள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி 5 நாளில 6வது நாளில மனிதனை படைத்து இவற்றை ஆண்டு கொண்டு கணவன் மனைவியாக குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக அன்பில வாழுங்கள் என்று கட்டளையிட்ட தேவன் தான் வேதாகமத்தின் தேவன். அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவுகளை படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கும்படியாக, எப்படி இயேசு ஓய்ந்திருத்தாரோ எங்களை உருவாக்கின கிரியேட் பண்ணின தேவனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்கள், இன்னைக்கு மனித கைவேலைகளினால தெய்வங்களில நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாருங்கள், அது ஒரு தீமையை கொடுக்கிறது, உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. இப்படித்தான் ஆபிரகாமையும் இந்த இந்து மத கலாச்சாரத்தில இருந்து இழுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். எங்களையும் இந்த மெய்யான கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல வருகிறார். மீண்டுமாக இந்த உலகத்திலே ஒரு 1000 வருடம் ஆட்சியில வாழ முடியும், பின்பு நித்தியமாக வாழ முடியும். இந்த வாழ்வை யாரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் 80 to 100 வயது வரைக்கும் மட்டும்தான் வாழ முடியும். அதோடு வாழ்வு முடிந்து விடுகிறது. இது நித்திய காலத்திலே, நித்திய வாழ்வில 10 ஜெனரேஷன் இந்த உலகத்திலேயும் இயேசுடைய ராஜ்யத்தில வாழ முடியும். பாருங்கள், அவர் ஜெபத்தில பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடித்துணவை எங்களுக்கு அடித்தளம் எங்களை தீவு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது நாங்கள் தீமை செய்கிறவர்களை மன்னித்தால் தான் நாங்களும் தவறு செய்தவர்கள் எங்களுடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார்.
மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பாவங்களையும் அவர் எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களை உருவாக்கின தேவன் பாருங்கள், எந்த மதத்திலேயும் படைப்பின் திட்டவட்டமான படைப்புகள் இல்லை. ஒரு மூடத்தனமான கொள்கைகளுக்கு கூட ஒவ்வொரு மதங்களிலேயும் ஒரு மூடத்தனமான கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், தவறான மிருகங்கள், பறவைகளை, கடவுள் படைத்தவர்களை கும்பிடுவது, இப்படி தவறாக இந்த கடைசி காலத்தில அறிவு பெருத்திருக்கும். நீங்கள் இந்த எந்த நாட்டில இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த இன்டர்நெட்டுக்கூடாக எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால நீங்கள் இந்த காலத்தில உலக காரியங்களை விட்டு அந்த மெய்யான தேவனை நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டுக்கூடாக உங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் ஆராய்ச்சி செய்ய பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில பிறந்ததுண்மை, மரித்ததுண்மை, உயிர்த்தெழுந்ததுண்மை, மீண்டுமாக வருகிறது உண்மை. பாருங்கள், அவர் தான் மெய்யான தெய்வம். அவருடைய ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழப் போகிறோம் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், அவர் இப்படியாக நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமா இப்படியாக எங்களை உண்டாக்கி எங்களுக்கு எல்லா தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நீங்கள் நீதிமொழிகள் 8 அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரத்துல சொல்லப்பட்ட கிரியேஷன் இது நீதிமொழிகள் 8 அதிகாரம் 28வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனத்துல let us make our image. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், இயேசுவும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவரும் 2 பேரும் ஒன்றாக 2 பேர் இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர்கள். இதே போல நீதிமொழிகளையும் படைப்பில சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8 அதிகாரம் 30வது வசனத்துல நான் அவர் அருகே, அந்த மெய்யான தேவனுக்கு அருகே இயேசு இருந்திருக்கிறார் படைப்பில. இவர்கள் இதை பலர் அறிந்து கொள்வதில்லை. பாருங்கள், வேதாகமத்தில நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்து இந்த படைப்பை உருவாக்கினவர்கள். அதே நேரத்தில தேவன் படைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்திலேயும் பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. இந்த உலகம் இப்படியான ஒரு வெறுமையான இருளான ஒரு உலகமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடும் ஆவியானவராக அந்த படைக்கும் பொழுது அந்த ஆவியின் மேல, தண்ணீரின் மேல ஆவியானவர் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 10 அதிகாரம் 30வது வசனத்தில நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், எப்பொழுதும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், படைப்பின் பொழுது இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்துல 100% மனிதனாக இருக்கும் பொழுது அவர் முழுவதும் ஜெபிப்பார். அந்த நேரத்துல அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்தார். அப்பொழுது முழுவதும் அவரோடு தேவனோடு ஜெபித்து ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும்
மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசு நாமத்தில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த நாமத்தில எங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். பாருங்கள், தேவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக தேவன் எங்களை பார்க்கிறார். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் பாவம் இல்லாத இயேசு, சாபம் இல்லாத இயேசு அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இதுதான் எங்களுக்கு கிட்ட இயேசுவை நம்புகிற, மெய்யான தேவனை நம்புகிற எங்களுக்கு எங்களுடைய பெயர்களை அந்த இயேசு கிறிஸ்துடைய ஜீவ புத்தகத்தில எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் தான் அம்பாசிடர் ஆஃப் த ஒன்றான மெய்த்தேவனுடைய சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்ற அம்பாசிடராக இருக்கிறோம். பாருங்கள், 1 பீட்டர் 1:12 எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் பரலோகத்தோடு தொடர்பாக நாங்கள் அந்த ஒன்றான எங்களுடைய தேவன் அங்கு இருக்கிறார், எங்களுடைய ராஜா அங்கிருக்கிறார். நாங்கள் அவரை வர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இந்த பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அதற்காக தான் அவருக்கு புது பாடல்களை பாட வேண்டும், கைகளை உயர்த்தி நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுதான் ஒளி. பாருங்க, நாங்கள் இருளில பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். வயிற்றில ஆதாமின் சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே இருளின் பிள்ளைகளாக பாவ உணர்வோடு பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக, இயேசுடைய ஒளி எங்களுக்குள்ள வருகிறது, அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாய், இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறோரோ அவரை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் நாங்கள் பின்பக்கமாக இந்த பாவ ஊழையான பாவ சேற்றிலே எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ உணர்வுள்ள மனிதனை பரிசுத்த மனிதனாக எங்களை மாற்றி இருக்கிறார். ஜீவ ஒளியை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியமாக இருக்கிறது, பைபிள் தான் சத்தியமாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனையும் கட்டாயமாக தியானித்து ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள். தியானிக்க வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அது தேவன் தான் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாருக்கும். அந்த காலத்துல நீங்க நன்மை செய்து இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்து சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆகி வாழுகிற வாழ்வு. 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர் என்குண்டு அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை தான் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது. இந்த நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறதுல ஒன்றுமே எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிற யுத்தங்களினாலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துக்கான அத்தனை போராயுதங்களையும் இயேசு எங்களுக்கு தந்திருக்கிறார். நீதி என்னும் சத்தியம் என்னும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் மரக்கட்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், ஆவியின் பட்டயத்தையும் நாங்கள் பாவித்து அவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில, எங்களுடைய சோலில எங்களுடைய இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த ஆவிகளின் தோட்ஸ் வரும் பொழுது தீமைகள் எங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கும். தேவன் எங்களுக்கு அந்த ஆவிகளை பிரித்தறியும் வரத்தை தந்திருக்கிறார்.
சில இடங்களில் போகும் பொழுது எங்களுக்கு அந்த உணர்வு அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபைகளுக்கு போகும் பொழுது நாங்கள் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் பிசாசை எதிர்த்து நிற்க உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆவியின் பட்டியத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார். பாருங்கள், இயேசு ஒப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள், இன்னைக்கு மதங்களிலே உலகத்தை நோக்கி போகிற மனிதர்கள் எல்லாரும் உணவை தேடி அதிகமாக பண ஆசையில ஓடி ஓடி உழைப்பார்கள். பாருங்கள், புத்தலான பைகளில போட்டுக் கொள்வார்கள். சகல விதமான பாவ பழக்கங்களும் இருக்கும் பொழுது நாங்களும் கூட ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியாக பாவ வாழ்வில் வாழும் பொழுது எங்களுடைய பணங்கள் லாஸ்ட் ஆகும். குடும்பத்துல சமாதானம் இன்மை காணப்படும். பாருங்கள், இயேசு இடத்துல வந்த பின்பு சமாதானம் இருக்கும். அந்த மெய்யான சமாதானம், பரலோக சமாதானம், பரலோக சந்தோஷம், அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது அல்ல, உங்களுடைய இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. அவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், பிசாசு தருகிற ஆவி பயமுள்ள ஆவி, ஒரு அடிமைப்படுத்துற ஆவி, சிலைவரை ஆவி. பாருங்கள், பார்வோரின் அடிமைத்தனத்துல வாழ்கிற ஆவி, துரைத்தன் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, இப்படியான தீமையான மனிதர்களுக்கு தீமை செய்கிற ஆவிகள் தான் இந்த துரைத்தன் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள். மதங்களில பல விதமான பாவம் செய்கிற மக்களிடத்துல காணப்படும். இவற்றை நாங்கள் மேற்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாங்கள் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், இந்த பிசாசானவன் பலவிதமான மதங்களை உருவாக்கி அந்த மதங்களில மூடத்தனமான கொள்கைகளுக்கு கூடாக, பாருங்கள், தவறான உபதேசங்களுக்கு கூடாக அவன் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவர்களாக இருக்கிறான். நரகம் பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக விரோதமாக எழும்பி, பாருங்கள், அவர்கள் விழுந்து போன ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு பிசாசுகளாக மனுக்குலத்துக்கு விரோதமாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இருக்கிறவராக இருக்கிறேன். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், இந்த பூமியை தாங்குகிற தேவன், வசனத்தினால தாங்குகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அநாதியாகி இருக்கிறீர். பாருங்கள், ஆதியும் அநாதி தேவன், உறங்குவதும் இல்லை. எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர், தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. இப்படியான தேவன் தான், ராஜரீகம் பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, அநாதியாக இருக்கிற இப்படியான சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். பாருங்கள், தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தவன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் ஆடு மேய்ப்பவன் அரசனாகினான். பாருங்கள், கோலியாத்தை
வெல்வதற்கு வெல்வதற்கு தாவீதை தேவன் பயன்படுத்தினார். தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், சகோதரரால பாதிக்கப்பட்டவன். அவன் பல வருடங்களாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கடைசியாக தேவன் கொடுத்த தரிசனத்தை பாருங்கள், அந்த தேசம் எகிப்து தேசத்திலே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தேவனுடைய ஞானத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாக அந்த பஞ்ச காலங்களில அந்த உணவுகளை சேமித்து வைத்து அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் உணவு கொடுத்து ஒரு தேவன் உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்க்கும் பொழுது எங்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவனாக இருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுவதில்லை. பாருங்கள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், சிங்கம் ஒரு காட்டின் ராஜாவினுடைய பிள்ளையே பட்டினியில இருக்கும், ஆனால் கர்த்தரை, அந்த மெய்யான தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாங்கள் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் பிரியமில்லாத உருவங்களாக மாற்றி இதுதான் தெய்வம் என்று இந்த அறிவு பெருத்த காலம், தானியேல் 12 சொல்லப்படுது. இந்த கடைசி காலம் அறிவு பெருத்த காலம். இந்த காலத்திலே இந்த மூட கொள்கைகளை நீங்கள் விட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்மைக்கு பின்பும் மறுமையில எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து அந்த மெய்யான உயிருள்ள தேவனை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உள்ளான இருதயத்திலிருந்து நீங்கள் தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமாக செய்கிற காரியங்கள் மூலமாக சில பேர் கோயில்களுக்கு பணம் கொடுப்பார்கள், சிலர் மெழுகுதிரி எரிப்பார்கள். அது மூலமாக தேட முடியாது. உங்களுடைய தொட்டு கும்பிடுவதன் போல தேட முடியாது. ஆவியினால, உள்ளான மனிதனில் ஆவியும் ஆத்மாவும் தாகமாக இருக்கவன், அவர் உங்களை வெளிப்படுவார். பக்தி உள்ளவனை அவர் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சுத்த இதயம் உள்ளவர்கள் இதயத்திலேயும் உள்ளத்திலேயும் உங்களுடைய உதட்டிலேயும் ஒரே வார்த்தையை பேச வேண்டும். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்தில தேவனை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த மெய்யான தேவனை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, எங்களுடைய தேவன் ஆவியானவர். அப்ப எங்களுடைய ஆவி எங்களுடைய மெய்யான தேவன் தந்த ஆவியாக இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலே வந்தது. இந்த சரீரம் பாவத்தின் பின்பாக, ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் கலட்டப்பட்டு போகும். இயேசு மீண்டுமாக எங்களை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு வாழுகிற அந்த பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வை தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாருங்கள், இயேசு உங்களோடு இடப்படுவார். அவர்தான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும், ஆண்டவரே
நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த உள்ளவருமாயிருக்கிறார். கிருபையும் இரக்கம் உள்ளவர் தான் இயேசு. அவர் மன்னிக்கிற தேவன். அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. தவறு செய்தால் அவரிடத்துல நீங்கள் இதயபூர்வமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். பர்பஸாக தொடர்ந்து பாவத்தை விரும்பக்கூடாது, சாபத்தை விரும்பக்கூடாது, ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தெரிந்த. தவறான வியாபாரங்கள், தவறான காரியங்களை செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவன் இடப்பட மாட்டார். நீங்கள் உங்களுடைய இதயத்தை நிலைபெறப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்தில் வரும் பொழுது அவர் எங்களுக்கு தராமலே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்து அப்பாக்களை நாங்கள் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறது போல எங்களுடைய பரம ஆவிக்குரிய அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், எங்களை காண்கிற தேவன். அல்லேலூயா. எங்களோடு வருகிற தேவன் தான் அவர். இப்படியான தேவனை நீங்கள் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்புவேன். உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானே, என் என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மையே நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோலின் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்.
முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பை நாங்கள் நம்புகிறோம். உமது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பால நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளின்படி வாழ, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. எந்தெந்த தேசங்கள்ல வாழ்கிறார்களோ அந்த ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்துக் கொள்வீராக. மதம் விடுதலையை தராது. இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவரே, இந்த நேரத்துல கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக மழையை ஊற்றுவீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளாத இயேசு அல்லவா நீர். ஒருவரை நீர் தள்ளாத தேவன். உம்மை தேடுகிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுகிறது. அவர் உண்மையாக உள்ளான இதயத்திலிருந்து தேடுகிற, சுத்த இதயத்தோடு தேடுகிற ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒன்றான மெய்த்தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். அப்போஸ்தலர் 4:12 படி இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம ரட்சிப்புக்கு இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் இயேசு நாமத்தில நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் உடைய அன்பை பொழியும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு நுகங்களும் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக. கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் சந்தோஷமாக, உயர்வாக, ஆசீர்வாதமாக மாறுவதாக. தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவர்களவா நீர். இந்த ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நறுங்குண்ட இதயமுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வறுமையில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஒவ்வொரு வறுமையில் உள்ள மக்களும் இயேசுவை தேடி இந்த வறுமை இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. கஷ்டங்கள், துன்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஒவ்வொரு மக்களும் மத்திய 6:33 படி பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் இன்று நிரப்புவதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஏழைகளும், ஒவ்வொரு நொறுங்குண்ட மக்களும் இயேசுவை அறைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தை, வெளிச்சத்தின் நேரத்துல அருமையான சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்.